வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் நார்த் இண்டியன் தாலி தான். அதுக்காக முதல்ல குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் அரிசி போட்டிருக்கேன் சாதத்துக்கு. அந்த அடுத்த ஸ்டவ்வில் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கும் ஒரு அழகு, அதாவது 1 கப்பு பருப்பும் போட்டு அதில் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுருக்கேன். அது விசில் வந்துட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இதில் முதல்ல கொஞ்சம் கடுகும் அப்புறம் ஜீரகமும் போட்டிருக்கேன். 4-5 ஒரே ஒரு வத்த மிளகாயும் கிள்ளி போட்டு அது இதில் வரல, இதுக்கப்புறமா தான் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு இந்த வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கடைஞ்சின்னுட்டு நன்னா இதில் விட்டுட்டேன். அப்புறம் 2-3 தக்காளியும் இதோடு நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகா பொடி, தனியா பொடி 2த்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக சாம்பார் பொடி தான் போடுவேன் மிளகா பொடியோடு சேர்ந்து. மிளகா பொடியும் சாம்பார் பொடியும் சேர்ந்து போட்டுவிட்டேன். இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. உப்பும் இதுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் போட்டேன் ஒரு புளிப்புக்காக. இப்போ நம்மளோட பருப்பு ரெடி ஆகிடுது. அடுத்தது உருளைக்கிழங்க வேக வச்சதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக ஜீரகமும் கடுகும் போட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு தாளித்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் போட்டு வதக்கிட்டு நான் வெங்காயம் எதுவுமே போடலை. அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகா பொடி இது 2த்தையும் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு நல்லா இலக்கி கொடுத்துட்டேன். முன்னாடியே கொஞ்சம் பெருங்காயமும் நான் போட்டிருந்தேன். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. அடுத்ததாக நான் கோவக்காய் ஃப்ரை தான் பண்ணினேன். அதுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எண்ணெயில் அதை கொஞ்சம் வதக்கினப்புறம் இந்த கட் பண்ணி வச்ச கோவக்காயும் இது கூட போட்டுட்டு, சில பேர் தொண்டைக்கான்னு சொல்லுவாள், இதை அலம்பிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை முதல்ல கொஞ்சம் வதக்கின்ட்டு அந்த எண்ணெயில் ஜலத்தை லேசாக தெளிச்சுட்டு கொஞ்சம் வேகட்டோன்னு கொஞ்சம் நாளைக்கு மூடி வச்சேன். இது கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம இதில் மற்ற மசாலா பொடி எல்லாம் போடலாம். என்னெல்லாம் போட்டேன்னாக்கா கொஞ்சம் தனியா பவுடர், ஜீரக பவுடர், மிளகா பொடி இது போட்டுட்டு உப்பையும் போட்டிருக்கேங்க. எல்லாத்தையும் நல்லா இலக்கி கொடுத்து கொஞ்சம் நாள் எண்ணெயில் இது நல்லா வதங்கினாக்கா இதுவும் கொஞ்சம் மொறு ஆனதுக்கப்புறமா இதையும் இறக்கிட்டு இப்போ நம்ம கோவக்காயும் ரெடி ஆகிடுது. இது உருளைக்கிழங்கு. அப்புறம் ரொட்டி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தேன் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே. அதை இங்கே உருட்டி வச்சுருக்கேன். இதையும் ரொட்டியாக தட்டிடுறேன். அந்த பருப்புக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய்யும் போட்டு இப்போ நம்ம சமையல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் இருக்குது, இங்கே பருப்பு இருக்குது, அதில் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்புறம் இது கோவக்காய் ஃப்ரை, இது உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுதான் நான் இன்றைக்கி பண்ணினேன். அப்புறம் சர்வ் பண்ணும்போது இங்கே ரொட்டி வச்சுருக்கேன், அதாவது இந்த சாதாரண ரொட்டி தான் பண்ணினேன். அப்புறம் மசாலா பாப்பட் வச்சுருக்கேன், சாலட் வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. காட் பிளஸ்.